தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கோவை மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய கோவை மாநகர மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், கோவை மேற்கு மாவட்டம் சார்பில் கொங்கு மண்டல தலைவர் அண்ணன் பெரியசாமி அண்ணன் தலைமையில் இந்த கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியாளரும் கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த கோரிக்கையுடைய சாராம்சம் என்னவென்றால், கோவை மாவட்டத்தில் சிறிய வணிகர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றக்கூடிய ஏடிஎம் மிஷின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஏமாற்றம் என்று சொன்னால், செயல்படாத பழுதடைந்த பழைய மிஷின்களை வைத்துக்கொண்டு எங்களை அலைகழிக்கும் போக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வங்கியுடைய நிர்வாகத்தை நாங்கள் கண்டித்து அவைகளை சரி செய்ய கோரி கோவை மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனேன்னு சொன்னால், ஆவின்பால் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, நான் 5 மணிக்கு பணம் கட்டணும், க்ளோஸ் ஆயிரும். ஒரு 4:30 போய் நாங்கள் பணம் கட்ட போறோம். 4:30 போய் நாங்கள் பணம் கட்ட போகும்போது அங்க போற இடத்துல டெபாசிட் பண்றோம். டெபாசிட் பண்ணும்போது அவங்களோட மிஸ் பழுதடைஞ்சு போயிடும். உள்ள போய் பணம் லாக் ஆயிரும். நாங்க பணம் எடுக்க முடியாது. ரெண்டாவது அப்படியே கிட்ட பணம் இருந்தாலும் அடுத்த ஏடிஎம் மிஷின் 1 கிலோமீட்டர் போறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிடும், க்ளோஸ் ஆயிரும். இது எங்களை மட்டும் இல்ல, மறுநாள் அந்த ஏரியா ஒரு 100 பெட்டி பால் சப்ளைனா ஒட்டுமொத்த அந்த பகுதிக்கு ஆவின் பாலே சப்ளை ஆகாது. அது எங்களையும் பொதுமக்களையும் சேர்ந்து பாதிக்குது. நம்பர் 1. ரெண்டாவது, வீட்டுக்கு பக்கத்துல ஏடிஎம் இருக்குன்னா அரசு ஊழியர்கள், ரிட்டையர்டான வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும்னு சொல்லி போயாச்சுன்னா அங்க போய் பணம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அங்க பணம் இருக்காது. அந்த வயசான ஆளுக்கு ரொம்ப தூரம் அலைஞ்சு வந்து எடுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்குது. இது போல வியாபாரம் செய்யறவங்க மறுநாளைக்கு செக் கொடுக்குறாங்க, கம்பெனிக்கு செக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம பணம் போட்டுடலாம், பணம் போட்டாச்சுன்னா செக் நாளை கலெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போற கடைசி நிமிஷத்துல அவங்கள பணத்துல அங்க டெபாசிட் பண்ண முடியாம அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிட்டுனா அவங்க பணத்தை ரெடி பண்ண முடியாது. மறுநாள் அபராதத்தோட தான் உங்களுக்கு பணம் கட்டணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அதாவது பழுதடைந்த இந்த ஏடிஎம் மிஷின்கள் எல்லாம் நாங்க நல்ல மிஷின் நம்பி போய் ஏமாறனால இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல பணம் கட்டுறது, இந்த பண பரிவர்த்தனை, டிஜிட்டல் இது போன்று வந்தனால இப்ப வங்கிகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு ஏடிஎம் மிஷின்ல அளவு எண்ணிக்கை குறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2022 பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா 2,54,000 ஏடிஎம் மிஷின் இருந்துச்சு. அந்த சர்வே 2024 பார்க்கும்போது 1,10,000 குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த டிஜிட்டல் பணவர்த்தனை வர்றதுனால பூராத்தையுமே க்ளோஸ் பண்றாங்க. தப்புல நாங்க என்ன சொல்றோம், கோவை மாவட்டத்துல இப்ப 900 மிஷின் இருக்கு. இந்த 900 மிஷின்ல 90 மிஷின் கூட வைங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க நம்பிக்கை அந்த இடத்துக்கு போறோம். ஆனா 900 வச்சு எங்களை ஏமாத்தி எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய கால விரயத்தை, எங்க வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் என்று நாங்க இந்த நேரத்துல நாங்க மாவட்ட ஆட்சியாளருக்கு நாங்க தெரிவித்துக் கொள்றோம். இது எங்களுடைய முதல் கட்ட ஒரு கோரிக்கை மனுவாக நாங்க கலெக்டர்கிட்ட நாங்க கொடுக்கிறோம். நிச்சயம் கலெக்டர் நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கையோட நாங்க கலெக்டர் போய் நாங்க மனு கொடுக்க போறோம்.